அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். பிரபல ஜோதிடர் ஜோதி பட்டாச்சாரியார் அவர்களின் கணிப்பின்படி விருச்சிக ராசிக்காரர்களுக்கான வைகாசி மாத பலன்களை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். கிரகங்களின் ராஜா அப்படின்னு சூரிய பகவான் அழைக்கப்படுறாரு. இவர் ஒவ்வொரு ராசிக்கும் பெயர்ச்சி ஆகக்கூடிய நாள் தமிழ் மாதம் பிறப்பாக குறிப்பிட்டோம். அந்த வகையில் மேஷ ராசியில் இருந்து ரிஷப ராசிக்கு பெயர்ச்சியாகி ரிஷப ராசியில் சூரிய பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலத்தை தான் வைகாசி மாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வைகாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷப ராசியில் ஏற்கனவே குரு சுக்கிரனுடன் சூரிய பகவானும் தற்போது இணைய போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் வைகாசியில் சூரியன் ரிஷப ராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலமானது மே மாதம் 14ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய 32 நாட்கள் காலகட்டம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆயுளும் செல்வ விருத்தியும் புத்திர பாக்கியமும் கிடைக்கப்பெறுங்க. இறை வழிபாட்டிற்கு உகந்த காலகட்டமாகவும் அமையப்பெறுகிறது. இந்த மாதத்துல ஆலயங்கள்ல புனித நீராடல் செய்யறது சிறப்பான பலன்களை கொடுக்கும். அது மட்டும் இல்லாம தடைபட்டு கொண்டிருந்த சுப காரியங்கள் இனிதே கைக்கூடி வரக்கூடிய யோகமும் இந்த வைகாசி மாதத்துல உண்டாகும். வைகாசியில முருகப்பெருமான் விசாகன் அப்படிங்கிற அசுரனை அழித்ததால வைகாசி விசாகம் சிறப்புற கொண்டாடப்படுது. இத்தகைய சிறப்புகள் மிகுந்த இந்த வைகாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசியில பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது? அவர்களுக்கு சாதகமாக அமையுமா அல்லது பாதகமான நிலைகளை உருவாக்க போகிறதா? பாதகமான நிலையை தவிர்க்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன? மொத்தத்தில் வைகாசி மாதமானது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சுப பலனை தருமா அசுப பலன்களை தரப்போகிறதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த பதிவு விருச்சிக ராசியில் பிறந்த அனைத்து நட்சத்திர அன்பர்களுக்கும் பொருந்தும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் தேவி திரௌபதி பேசுகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த வைகாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது. எந்த விஷயமாக இருந்தாலும் நின்று நிதானமாக சிந்தித்து செயல்பட பாருங்க. எக்காரணத்தை கொண்டு முன்கோபப்பட வேண்டாம். அவசரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு பின்பு உங்களுக்கே ஆபத்தை கொடுத்துவிடும். கணவன் மனைவிக்கு இடையே பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஒருவருக்கொருவர் வெட்டு கொடுத்து அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியமாகிறது. வேலை செய்யக்கூடிய இடத்துல பொறுமை காக்க வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க. அதோடு முக்கியமான ஒன்று, எதிரிகளோடு நேராக மோத வேண்டாம். அது மிகப்பெரிய விளைவுகளை உங்களுக்கு ஏற்படுத்திடும். அது மட்டும் இல்லாமல் அனைத்து விஷயத்திலையுமே அனைத்து வேலைகள்லையுமே நீங்கள் கொஞ்சம் ஆர்வமாகவே இருப்பீங்க. சிறிய தவறு சொல்லி கூட உங்களை இந்த காலகட்டத்தில் சுட்டி காட்ட முடியாது. மேல் அதிகாரிகளிடம் பாராட்டு கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. கட்டுமான தொழில் உயர்ந்து நிற்குங்க. நல்ல லாபமும் கிடைக்கப்பெறுவீங்க. ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். விடுமுறையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் உங்களுடைய கல்வித்திறனை உயர்த்தி கொள்ள ஏதாவது ஒரு புதிய முயற்சிகளை இந்த மாதத்தில் நீங்கள் மேற்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் அப்படின்னு வரும்பொழுது வீண் கவலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு விலக ஆரம்பிச்சிடும். நினைத்த காரியத்தை செய்து முடிக்கிறதுல சிறிது வேகத்தை காட்டுவீங்க. பணவரத்து ஓரளவிற்கு திருப்திகரமாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே நேரத்தில் எதிர்பாராத செலவுகளும் இந்த காலகட்டத்தில் உண்டாக தான் செய்யும். அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது அவசியமாகிறது. முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய உடைமைகளையும் நீங்கள் கவனமாக பாதுகாத்து கொள்வது நல்லது அப்படின்னு நான் சொல்லணும். தொழில் வியாபாரத்தில் ஏற்படக்கூடிய பண தேவையை சரி கட்ட சில நேரங்களில் நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் முன்னேற்றம் காண தேவையான பணிகளில் ஈடுபடுவீங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலகம் தொடர்பான வேலைகளில் அலைச்சல் இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் செய்த வேலைக்கு நல்ல பலனை நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். குடும்பத்தில் வீண் பிரச்சனை தலை தூக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாகிருங்க. அவ்வாறு குடும்பத்தில் பிரச்சனைகள் தலை தூக்குகிறது அப்படின்னா அவற்றை லாபகமாக கையாண்டு சமாளிப்பது அவசியமாகிறது.
கணவன் மனைவிக்கிடையே பழைய விஷயங்களை பேசாமல் இருப்பதன் மூலமா ஒற்றுமை அதிகரிக்க செய்யும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைகள் மூலமா மகிழ்ச்சி உண்டாக பெறும். பெண்களுக்கு பணவரத்து திருப்தி தரும் வகையில் அமையப்பெறுகிறது. பயணங்களின் போது பொருட்களின் மீது கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க. அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்ன சொல்ல காப்பாற்ற பாடுபட வேண்டியதாகவே இருக்குங்க. திடீர் கோபம் உண்டாகலாம். இருப்பினும் கட்டுப்படுத்திக் கொள்வது அவசியமாகிறது. அதுதான் உங்களுக்கும் நல்லது. அடுத்தவர்களால் இருந்து வந்த தொல்லைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள்ல கூடுதல் அலைச்சல் இருந்தாலும் கூட முடிவில் சாதகமான பலன்கள் கிடைக்க பெறுவீங்க. வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தாங்க சொல்லணும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலக வேலை தொடர்பான கவலை ஏற்பட்டு நீங்க பெறும். அதே நேரம் உழைக்க வேண்டியும் இருக்கலாம். மேல் அதிகாரிகள் ஆதரவு கிடைக்கும். ஆனாலும் கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. குடும்பத்தில் சுப காரியங்கள் நடைபெறும். உறவினர்களிடம் நிதானமாக பேசுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவெளி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக அனைத்து விஷயத்திலையும் நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. எந்த ஒரு வேலையை பற்றியும் அதிகம் யோசிக்கிறத தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. திடீர் பண தேவை உங்களுக்கு ஏற்படலாம். சூரிய பகவானின் சஞ்சாரத்தால் வெளியூரில் இருந்து வரக்கூடிய கடிதங்கள் மூலமா மகிழ்ச்சி ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு தொழில் வியாபாரம் தொடர்பான விவகாரங்கள்ல வீண் இடையூறுகள் ஏற்பட்டு நீங்கும். அதே மாதிரி பழைய பாக்கிகள் வசூலாகிறதுல தாமத போக்கு ஏற்படதான் செய்யும். அதே சமயம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகள் மூலமா அனுகூலங்கள் ஏற்பட்டாலும் சக ஊழியர்களிடம் கொஞ்சம் கூடுதல் கவனமாக பழகுவது நல்லது. குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே நல்லுறவு ஏற்பட ஆரம்பிக்கும். குடும்ப உறுப்பினர் உடல் நிலையில கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க. கடன் விவகாரங்கள்ல யோசித்து செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது. பெண்களுக்கு எதிலையுமே எச்சரிக்கையுடன் ஈடுபடுவது அவசியமாகிறது. வீண் மனசஞ்சலம் ஏற்பட்டு நீங்கும். அதே மாதிரி சில பொருட்களை நீங்க கவனமாக பாதுகாப்பது அவசியமாகிறது. வீட்டு பத்திரம் அப்படி இல்லைன்னா நகைகள் இந்த மாதிரியான பொருட்களை கொஞ்சம் கவனமாக பாதுகாத்து கொள்ளுங்க. அதே சமயம் யாருக்குமே வாக்குறுதிகளை கொடுக்கறத முற்றிலுமாக தவிர்ப்பது தான் உங்களுக்கு நல்லது. கோபத்தையும் குறைப்பது நன்மையை தரும். வேலைகளை கவனமுடன் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. எதுலையுமே நிதானம் அப்படிங்கிறது அவசியமாகிறது. அப்போதான் நிறைய விஷயங்களை உங்களால் சாதிக்க முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வாங்கிய கடனை திருப்பி கொடுத்து விட்டு நிம்மதி பெருமூச்சு அடைவதற்குரிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். தாய்மாமன் வழி உறவால் சிறிது பிரச்சனைகள் ஏற்படதான் செய்யும். அதனால கொஞ்சம் உஷாராக இருந்து கொள்ளுங்க. மேல் படிப்புக்கு உண்டான முயற்சிகளை மாணவர்கள் தற்போது மேற்கொள்ள ஆரம்பிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்தில் உடல் சோர்வு இருக்கதாங்க செய்யும். அது மேலும் பார்த்தீங்கன்னா இன்றைய காலகட்டம் விடுமுறை நாள் அப்படிங்கிறதுனால வீட்டு வேலைகளை சமாளிக்க நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. உடல் ஆரோக்கியத்தையும் கொஞ்சம் கவனித்து கொள்ள வேண்டியது பெண்களுக்கு அவசியமாகிறது. வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வேலை அப்படின்னு இல்லாமல் உங்களுடைய உடல் நலத்திலையும் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. தொழிலில் சின்ன சின்ன சிக்கல்கள் வந்தாலும் அதை சரி செய்யக்கூடிய திறன் உங்களுக்கு தானாகவே வந்துவிடும். அதே சமயம் ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடும் உங்களுக்கு இருக்குங்க. கோவிலுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கப்பெறும். பெரியவர்களினுடைய ஆசீர்வாதமும் இன்றைய காலத்தில் கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். வேலை செய்யக்கூடிய இடத்துல இருந்து தொலைபேசியின் மூலமாக பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பிருக்கு. அதனால் யாரையுமே பகைத்து கொள்ள வேண்டாம். எதிரியாக இருந்தாலும் பொறுமையாக பேசுங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லது. அதே சமயம் இந்த காலகட்டத்தில் பொறுப்போடு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. உங்களை நம்பி ஒப்படைத்த காரியத்தை எத்தனை மணி நேரம் ஆனாலும் இருந்து முடித்து கொடுத்து நற்பெயர் எடுப்பதற்குண்டான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. அதே சமயம் மேலதிகாரிகளினுடைய ஆதரவு மாதத்தின் பிற்பகுதியில் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும்.
கிடைக்குங்க. அதன் காரணமாக உங்களுக்கு சில சலுகைகளும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் நினைத்ததை சாதிக்கக்கூடிய காலகட்டமாக வைகாசி மாதத்தின் பிற்பகுதி அமையப்பெறப்போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த காலகட்டத்தில் நீங்கள் ரொம்ப ரொம்ப அமைதியாக செயல்படுவீங்க. எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் உங்களுக்கு இருக்காது. கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் அனைத்துமே சரியாகிடும். தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் விலகும். வருமானமும் சீராகும். நிதி நிலைமையும் சீராகவே அமையப்பெறும். சேமிப்பை அதிகரிக்கிறதுக்கு உண்டான முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடுவீங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது வைகாசி மாதத்தினுடைய பிற்பகுதி உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த காலமாகவும் இருக்க பெறலாம். கையில் எடுத்த முயற்சிகளில் வெற்றி காண்பீங்க. நீண்ட தூர பயணத்தின் போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்க. உங்களுடைய உடைமைகளை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்க. சின்ன சின்ன பொருட்கள் திருடு போவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகக்கூடிய காலமாகவும் இருக்கும். அதனால கொஞ்சம் உஷாராக இருந்து கொள்ளுங்க. கொஞ்சம் சுமாரான காலகட்டமாக இன்றைய மாதம், அதாவது வைகாசி மாதம் தொடங்கினாலும் இந்த மாத இறுதியில் நீங்கள் நினைத்ததை சாதித்து கொள்வீங்க. அதற்கான திறமையும் இறைவனினுடைய ஆசீர்வாதமும் உங்களிடத்தில் இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். வியாபாரத்திற்கு முயற்சி செய்த கடன் தொகை கிடைக்கப்பெறுவீங்க. வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல உண்டான முயற்சிகளையும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ஈடுபடுவீங்க. உங்களுக்குரிய பரிகாரம், வீரபத்ர சுவாமியை வழிபட்டு வருவதன் மூலமா எதிர்ப்புகள் அகலும். மனதில் தைரியம் உண்டாக பெறும். விநாயகரை சனிக்கிழமைகளில் வணங்கி வருவது மன அமைதியை தரும். கடன் தொல்லை தீரும். அதே போல வராகி தேவியை வழிபட அனைத்து வித பிரச்சனைகளும் நீங்கும். எதிலையுமே வெற்றி உண்டாகும். மன நிம்மதி ஏற்படும்.